பிரைஸ் த லார்ட். பரிசுத்த ஆவியின் 32 வல்லமையான பெயர்கள். பரிசுத்த ஆவி, சங்கீதம் 51:11 வசனம். தேவ ஆவி, ஆதியாகமம் 1 அதிகாரம் 2 வசனம். கர்த்தராகிய தேவனுடைய ஆவி, ஏசாயா 61 அதிகாரம் 1 வசனம். கிருபையின் ஆவி, சகரியா 12 அதிகாரம் 10 வசனம். ஞானத்தின் ஆவி, ஏசாயா 11 அதிகாரம் 2 வசனம். சத்திய ஆவி, யோவான் 14 அதிகாரம் 17 வசனம். அறிவின் ஆவி, ஏசாயா 11 அதிகாரம் 2 வசனம். உணர்வின் ஆவி, ஏசாயா 11 அதிகாரம் 2 வசனம். ஜீவ ஆவி, ரோமர் 8 அதிகாரம் 2 வசனம். ஜீவனுள்ள தேவனுடைய ஆவி, 2 கொரிந்தியர் 3 அதிகாரம் 3 வசனம். தீர்க்க தரிசனத்தின் ஆவி, வெளிப்படுத்தின விசேஷம் 19 அதிகாரம் 10 வசனம். ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவி, எபேசியர் 1 அதிகாரம் 7 வசனம். பிதாவின் ஆவி, மத்தேயு 10 அதிகாரம் 20 வசனம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை தருகிற ஆவி, ஏசாயா 11 அதிகாரம் 2 வசனம். கர்த்தருடைய ஆவி, அப்போஸ்தலர் 5 அதிகாரம் 9 வசனம். குமாரனுடைய ஆவி, கலாத்தியர் 4 அதிகாரம் 6 வசனம். ஆவியானவர், மத்தேயு 4 அதிகாரம் 1 வசனம். சர்வ வல்லவருடைய சுவாசம், யோபு 33 அதிகாரம் 4 வசனம். தேற்றரவாளன், யோவான் 14 அதிகாரம் 16 வசனம். ஆலோசனையின் ஆவி, ஏசாயா 11 அதிகாரம் 2 வசனம். நித்திய ஆவி, எபிரெயர் 9 அதிகாரம் 14 வசனம். உற்சாகத்தின் ஆவி, சங்கீதம் 51:12 வசனம். தேவன், அப்போஸ்தலர் 5 அதிகாரம் 3-5 வரை. நல்ல ஆவி, நெகேமியா 9 அதிகாரம் 20 வசனம். கர்த்தர், 2 கொரிந்தியர் 3 அதிகாரம் 16-17 வசனங்கள். உன்னதமானவருடைய பலம், லூக்கா 1 அதிகாரம் 35 வசனம். வல்லமையின் ஆவி, ஏசாயா 11 அதிகாரம் 2 வசனம். புத்திர சுவிகாரத்தின் ஆவி, ரோமர் 8 அதிகாரம் 15 வசனம். சுட்டெருப்பின் ஆவி, ஏசாயா 4 அதிகாரம் 3 வசனம். நியாயத்தின் ஆவி, ஏசாயா 4 அதிகாரம் 3 வசனம். கிறிஸ்துவின் ஆவி, ரோமர் 8 அதிகாரம் 9 வசனம். மகிமையின் ஆவி, 1 பேதுரு 4 அதிகாரம் 14 வசனம். எனக்கு அன்பானவர்களே, ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது ஆராதனை வேளையில் ஏதோ 1 மணி நேரம் மாத்திரம் வந்து போவது இல்லைங்க. அது நம்முடைய ஜீவ சுவாசம். நாம் இந்த பூமியில் வாழ்கிற நாட்கள் எல்லாம் அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அதனால தான் நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் இத்தனை விதத்தில் செயல்படுகிறார். அந்த அளவில்லாத ஆவின் அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள, அந்த வல்லமையான, மேன்மையான, உன்னதமான ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ நம்மை தேவனிடத்தில் ஒப்பு கொடுப்போமாக. ஆமேன்.